அயர்லாந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்கா ரீசெண்ட் டேஸில் டவுனில் இருக்காங்க. அகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் சீரியஸ் இழந்தாங்க ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரில். அண்ட் அயர்லாந்துக்கு எகென்ஸ்டாக ஒரு தோல்வி. T20 முதல் போட்டியில் ஜெயிச்சா கூட இரண்டாவது போட்டியில் தோல்வி அடைஞ்சு சீரியஸை சமனம் பண்ணாங்க. அயர்லாந்தோட ஓப்பனிங் பேட்டர் ரோஸ் ஐடரோட செஞ்சுரி கூடவே ஸ்டில்லிங்கோட அந்த பார்ட்னர்ஷிப்பு சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சதுன்னு சொல்லலாம். இந்த சீரியஸ் எப்படி போக போகுது? ஒரு வேக்கப் காலாக எடுத்துப்பாங்களா அந்த தோல்விகளை, இல்லை அவங்க டவுனாக போவாங்களா அப்படின்னு பார்க்கணும். சவுத் ஆஃப்ரிக்காவோட முக்கியமான பிளேயர்ஸ் இல்லை. அதில் மிடில் ஹென்ரிச் கிளாசன் மாதிரி பிளேயர் அண்ட் பவுலிங் பேஸில் ரபாடா, மகாராஜ் ப்ளஸ் சம்சிலாம் இல்லாமல் இருந்தது பின்னடைவுன்னு சொல்லலாம். இருந்தால் கூட சவுத் ஆஃப்ரிக்கா டீசென்ட் டீம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு அவங்கள பின்னாடி தள்ளும். October 2 3:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அயர்லாந்து பாசிபிளாக இந்த 11ஓட போவாங்கன்ற எதிர்பார்ப்பு. ஹம்ப்ரைஸு, நெயில் ட்ராக் இவங்க ரெண்டு பேருமே நல்லா விளாண்டாங்க T20. அந்த இடத்துல உங்களுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் போகணுன்னு நினச்சாங்கன்னா அயர்லாந்து ஹம்ப்ரைஸ் அண்ட் நெயில் ட்ராக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க முதல் போட்டியில். கெவின் ஹோய் அண்டு தகனி ஓரளவுக்கு டொமஸ்டிக்கில் பேசப்படுற பிளேயர். ஸ்டீவன் தகனி இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அண்ட் கெவின் ஹோய் மிடில் ஆர்டரில் ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங், லெக் பிரேக்கு கூடவே பேட்டிங் பேஸில் ஓரளவுக்கு டீசென்ட் டிஸ்பிளே கொடுக்குற பிளேயர். ஸோ அதனால் இந்த சீரியஸில் செலக்ட் ஆகிருக்கு. பாசிபிளாக ஒன் டே ஃபார்மெட்டில் இருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. வாய்ப்பு கொடுத்துருந்தா T20 கொடுத்துருக்கணும். பால் பிரைன் அண்டு ஸ்டெல்லிங் ஓப்பன் பண்ணுறாங்க. பால் பிரைன் ரீசெண்டாக அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, அதனால தான் T20 ட்ராப் பண்ணாங்க. ஆனால் ஒன் டே கிரிக்கெட்டில் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுக்கறதுனால இங்கே ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. டீசென்ட் பிளேயர், பிகினிங்ஸ்லாம் பில்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இன்றைக்கி எப்படி விளையாட போகிறோன்னு பார்க்கணும். பவுல் ஸ்டில்லிங் கேப்டனாக இருக்கார், டீசெண்டான பிளேயர். கர்டிஸ் கேம்பர் நல்ல அவுட்புட் ரீசெண்ட் டேஸில் கொடுத்துட்ருக்காரு. நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஹாரி டெக்டரோட ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. கடந்த 2 வருஷமாக ஸ்மாரான அவுட்புட் கொடுத்துட்ருக்காரு. லோக்கன் டக்கர் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ், ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. பட் டீசெண்டாக விளையாடக்கூடிய குவாலிட்டி இருக்குது. சார்ஜ் டாக்கர் மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்டெபிலிட்டி, டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது இவரோட சக்ஸஸ் இருந்திருக்கு நிறைய நேரங்களில். மார்க் அடையர் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே டீசென்ட் டிஸ்பிளே கொடுக்க முடியும். ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. மெக்பிரைனை எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம், அவரை மேலே கூட அனுப்பலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல குறிப்பாக ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் அவர்கிட்ட நல்லா இருந்திருக்கு. இப்போ எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேள்வி தான். பட் முன்னாடியெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கார், 1 டவுன் 2nd டவுன் எல்லா பொசிஷனில் இறங்கி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து இருந்திருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலிங் அடிஷனலாக இருக்குது. ஒரு ஸ்பின்னர் பேஸ் இல்லை, சிங்கிள் ஸ்பின்னர் அப்படின்ற அந்த ஆங்கிளில் நல்ல அவுட்புட் கொடுக்கலான்னு தான் தோணுது. கிரே கேங் விக்கெட் டேக்கிங் பவுலர் ஃபியான் ஹேண்ட் ஹியூம் ஹேண்டியாக பவுல் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஓகேன்னு சொல்லலாம். ஹியூம் சில நேரங்களில் விக்கெட் எடுப்பார், சில நேரங்களில் அந்த கண்ட்ரோல் இல்லாமல் ரன்ஸுக்கு போவார். இது ப்ராப்ளம் அவர்கிட்ட இருந்து. சவுத் ஆஃப்ரிக்கா டெம்பா பவுமா தலைமையில் இந்த டீமு ஒட்டினர் பார்ட்மேன், பர்கர், ஜேசன் ஸ்மித் அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ் இவங்களுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். பாசிபிளாக இந்த 11 இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டெம்பா பவுமா, டோனி டிசோசி ஓப்பன் பண்ணுவாங்க. பவுமா பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு சூட்டபிள் பேட்டர்னு சொல்லலாம். டோனி டிசோசியும் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்கார் ரீசெண்ட் டேஸில். ரியான் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர், பட் ஸ்டப்ஸ் இருக்கார், வெரைன் இருக்கார். இவங்களும் ஆப்ஷன் தான், ஆனால் வெரைன் தான் வந்து விக்கெட் கீப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னிங்ஸ் பில்டராக இந்த டாப் 5 பிளேயரை சொல்லலாம். பட் ஃபார்ம் பேஸில் அப்படின்னு யோசிக்கும்போது ரசீவ் ஆண்டர்சன் சின்ன இன்ஜுரி கன்சர்ன்லேருந்து வராரு. அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கார். ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் குயிக்காக ஆடணும்னு ஆடுவார். ரொம்ப ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்க்கணும். ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது இங்கே 5 ப்ராப்பர் பவுலர் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிருக்கேன். ஒரு பிளேயர் வெளியில் தள்ளிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆல்ரவுண்டர் பேஸில் மார்க்ராம் இல்லாதது ஒரு மிஸ்ஸிங்னு தான் டெஃபினட்டாக சொல்லணும். ஆனால் அந்த இடத்த கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் எடுத்துப்பாருன்னு தோணுது. அவருக்கான சில ஓவர்ஸ் இருக்கலாம், ஸ்டப்ஸுக்கான ஓவர் பவுமா கொடுப்பாருன்னு தான் தோணுது தேவைப்பட்டா. மால்டர், ஃபிலிப்பாயோ, பிஜன் ஃபார்ச்சூன், கபா பீட்டர் அண்ட் கிடி இவங்கெல்லாம் பவுலிங் ஆப்ஷன். அதில் ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் மல்டர் அண்ட் ஃபிலுகாயா கொடுக்க முடியுது. ஃபார்ச்சூன் ஆப்வியஸாக அயர்லாந்துக்கு எகென்ஸ்டாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுங்கும் போது ஒரு ஸ்பெஷல் அவுட்புட் கொடுக்கலாம். கபா பீட்டர் மிஸ்ட்ரி ஸ்பின்னருங்கிற இடத்துல இருக்கார். பட் டீசெண்டான பவுலிங் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஒன் டே ஃபார்மேட் லாங்காக இடம் கிடைக்கும், அதில் அவுட்புட் நல்லா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நல்லா விளையாண்டுருக்காரு.
அபுதாபி. மழைக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. சூப்பரான கண்டிஷன். டேயில் ஸ்டார்ட் ஆகுது. டே நைட் மேட்ச் அப்படின்ற இடத்துல எங்கள் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா டேயில் நல்ல பேட்டிங் கொடுக்க முடியும். நைட்டில் அந்த ஸ்டார்ட்டில் கொஞ்சம் விக்கெட்ஸ் விடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அட்வான்டேஜாக யோசிக்கலாம். அந்த நம்பர் என்ன சொல்லுது, 50 போட்டிகள் முழுமையாகவே ரிசல்ட் ஓரியன்ட் போட்டிகள். ஸோ அது பார்க்கணும். இது 51வது போட்டி. 32 பேட் ஃபஸ்ட்டு, 18 சேசிங். இந்த நம்பர் பார்க்கும்போது இப்போ பேட் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட்டு தான் வரும். அண்ட் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. 251 அப்படிங்கிற நல்ல பேட்டிங் ட்ராக். இதில் ஒரு சில நேரங்களில் யுஏஇ டீம்ஸ் தான் விளாண்டுருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு ஹோமாக நிறைய நேரங்கள் இருந்திருக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு ஹோமாக நிறைய டைம் இருந்திருக்கு, யுஏஇக்கு ஹோம் தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல 251 அப்படிங்கிற அந்த நம்பர் ஆவரேஜ் நம்பர் சூப்பர் நம்பர்னு சொல்லணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் 250 சாதாரணமாக வருது, 300 ரொம்ப ஈஸியாக வருது அப்படின்னா ரொம்ப காலமாக இருக்கிற கிரவுண்டு 50 போட்டிகள் விளையாண்டதுக்கப்புறமும் 251 இருக்கும்போது கண்டிப்பாக டீசென்ட் பேட்டிங் ட்ராக்கு. அதுக்கு உதாரணமாக 33 செஞ்சுரி வந்திருக்கு. 50 போட்டிகளில் 33 செஞ்சுரி வந்திருக்கு. இன்னும் ஸ்கோர் விக்கெட் அப்படிங்கிற வகையில் எப்படி இருந்திருக்கு, விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸுக்கு ஓகேவா அப்படின்னா 34 முறை 4+ விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து எடுத்திருக்க விக்கெட்டு 4+ அப்படிங்கிற வகையில் 34 முறை எடுத்திருக்காங்க. அது முக்கியமாக அயர்லாந்தோட பவுல் ஸ்டில்லிங் இந்த 33ல் 3 செஞ்சுரி அவர் அடிச்சிருக்காரு. மொத்தம் அவர் 14 செஞ்சுரி இன்டர்நேஷ்னல் லெவல் அடிச்சிருக்காரு. அதில் 3 செஞ்சுரி இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயே அடிச்சிருக்காரு. அது கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். 5 போட்டிகளில் 3 செஞ்சுரிங்கும் போது இன்னுமே பெரிய பாசிட்டிவ். அண்டு 105 ஆவரேஜ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். இந்த 4+ விக்கெட்டில் ஒரு 5 விக்கெட் ஹால் மெக்பிரைன் எடுத்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். ஸோ இது இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கும். அண்டு டீசெண்டான டீமாகவும் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்கா பீட் பண்ண அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. அதை பார்க்கணும். அண்ட் 200க்கு கீழே 3 டைம் தான் வந்திருக்கு, 300க்கு மேலே 3 டைம் போயிருக்கு. அண்ட் மிடில் ஸ்கோர்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ என்றைக்குமே ஒரு 250+ 260 அப்படிங்கிற ரேஞ்சு மினிமம் எதிர்பார்க்குறோம். 2 டீம்ஸுமே ரீசெண்டாக T20 கூட ஸ்கோர்ஸ் நிறைய பண்ணாங்க. ஸோ அவ்வளோ வந்து பயமுறுத்துகிற அளவுக்கு பவுலிங்கோ, பயமுறுத்துகிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்பின்னோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ ஃபார்ச்சூன் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும். சம்சியை கம்பேர் பண்ணும்போதோ இல்லை மகாராஜா கம்பேர் பண்ணும்போதோ ஃபார்ச்சூனை யோசிக்க மாட்டேன். ஃபார்ச்சூன் பவர் பிளேயில் பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு. லேட்டர் பேஸில் கொஞ்சம் டவுனாக இருக்கார். நியூ பாலில் அந்த கிரிப் பண்ணி போகிறது அவருக்கு நல்லா பிடிக்கும். ஸோ அதை பார்த்துருக்கோம். பட் மகாராஜ் எந்த இடத்துலையும் நல்லா பண்ணுவார், கண்ட்ரோலாக வீசுவார், குறிப்பாக வந்து எக்கனாமியாக இருப்பார். ஸோ அது வந்து மற்ற பவுலர்ஸுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்குற ஒரு விஷயமாக மாற்றும். ஸோ அந்த மாதிரி இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸை மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் அயர்லாந்து சைடு யங் ஒரு பெஸ்ட் பவுலராக பார்க்கலாம். மற்ற யாரும் அவ்வளோ கிரேட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் அப்படின்ற பேஸில் ஓகேவாக சொல்லலாம். அடையர் அதில் குறிப்பாக ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுப்பார். மெக்பிரைன் கன்சிஸ்டண்ட்டாக அந்த டீமில் விளையாடுறது கிடையாது. அது எவ்வளோ தூரம் அவருக்கு கான்ஃபிடென்ட் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு தெரில. அதெல்லாமே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அண்டு ஓவராலாக பார்த்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அவங்களோட 1 டே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் சொல்கிறோம். மறுபடியும் ஒரு ஷாக் கொடுப்பாங்களா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு, அயர்லாந்தையும் பார்க்கணும். அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்னு பார்க்கும்போது கர்டிஸ் கேம்பர் பவுலிங்கில் வரலாம். ஹாரி டெக்டா சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு. டாக்ரல், மார்க்கடையர், பிரைன், யங்கு, ஹேண்டு, ஹோம் இப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்குது. ஸ்டில்லிங் கூட ஒரு நிறையா வீசி பார்த்துருக்கோம். பட் இதில் கர்டிஸ் கேம்பர் குறைவாக தான் வீசுகிறாரு. இருந்தால் கூட ஒரு சில ஓவர் வீசலாம். டெக்டாருக்கான ஓவர் கிடைக்காதுன்னு தோணுது. ஆப்ரேக் பவுலிங் மெக்பிரைன்ட்ட இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். டாக்ரல் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸுக்கு வீசலாம். 2 ஸ்பின்னர் பேஸில் இவங்க 2 பேர்த்தையும் பயன்படுத்தினா டெக்டாருக்கான ஓவர் அதிகமாக கிடைக்காது. அண்டு ஒருவேளை ஜோசி அண்ட் ரிக்கல்டன் தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல், 2 லெஃப்ட் ஹேண்டர் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அப்போ டெக்டாருக்கு ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுத்து பார்க்கலான்னு யோசிப்பாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சைடுன்னு யோசிக்கும் போது 5 ப்ராப்பர் பவுலர் தேவைப்பட்டால் ஸ்டப்ஸோட பவுலிங் தேவைப்பட்டான்னா மோஸ்ட்லி ஒரு சில ஓவர் அவர் கொடுத்து பேக் பண்ண பார்ப்பாங்க. அதை பார்க்குறோம். அண்டு 50 ஓவர் மேட்ச்சு ரீசெண்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பயன்படுத்த பார்க்குறாங்க. ஸோ அந்த ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ண பார்க்குறாங்க. அந்த பால் ஓல்ட் ஆகும்போது 2 சைடுமே நியூ பால் தான் பயன்படுத்துகிறாங்க. 25 ஓவர்ஸ் தான் மேக்ஸிமம் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை ஸ்கோர்ஸும் ஒரு பக்கம் வருது. பவர் பிளே மிடில் ஓவர்ஸில் இருக்கிற போது 4 ஃபீல்டர் தான் வெளியில் இருக்காங்க அப்படின்ற இடத்துல ஸ்கோர்ஸ் கொஞ்சம் முன்ன விட பெட்டராக தான் வந்துட்டுருக்கு. பட் ஆஃப்டர் 40 ஓவருங்கும் போது 5 ஃபீல்டர்ஸ் வெளியில் இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸோட இம்பார்ட்டன்ட் 1 டே கிரிக்கெட்டில் இருக்குது. அதில் குறிப்பாக ஃபேண்டசியில் ரொம்ப இருக்குது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. கர்டிஸ் கேம்பர், ரிக்கல்டன் அண்டு ரசி வாண்டர்டசன் இவங்கள நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அடையர் பவுமா அண்டு டோனி டிசோசி இவங்களையும் ட்ரை பண்ணுங்கள்.
டாப் 3 சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் யாராவது கண்டிப்பாக பெட்டராக விளையாடுவாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் டாப் பேட்டர்ஸுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாரி டெக்டார், டாக்டரல்லு, ஸ்டப்ஸு, பீட்டர் இவங்களெல்லாம் ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டெக்டார் அந்தளவுக்கு கிரேட்டாக ரீசெண்ட் டேஸில் இல்லை, பட் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி பார்த்துருக்கோம். டாக்ரல் மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். சவுத் ஆஃப்ரிக்காவோட போலிங் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒன் டே ஃபார்மட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ பண்ணி பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். டாக்ரல் பேட்டிங்கில் கண்டிப்பாக வருவார், ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுப்பாரு. அண்ட் ஓல்டு பாலை விரும்பி விளையாடுறாரு. ஸோ அது பார்க்கணும். அண்ட் பவுலிங் பேஸில் வந்து ஒரு விக்கெட்டோ எடுத்துட்டா நமக்கு பெரிய பாசிட்டிவாக டாக்ரலோட பிக் இருக்கும். ஸ்டப்ஸு ஆப்வியஸாக 6th பவுலிங் ஆப்ஷன் அந்த இடத்துல பார்க்கணும். டீசெண்டான பேட்டிங் கொடுக்க முடியும். குயிக்காக ஆடணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டப்ஸை தான் இறக்குவாங்க. கபா, பீட்டர் ஒரு மிஸ்ட்ரி. ஸோ அந்த பேஸில் எடுக்கலாம். பவுமா, ஜோசியா கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பவுமாவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சேசிங் ப்ரிஃபரபுளாக ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது சேசிங் ப்ரிஃபரபிள், டியூ ஃபேக்டர் கன்சிடரபுளாக கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த நியூ பாலில் மேனேஜ் பண்ணி செகண்ட் ஹாஃபில் விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸு ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸு அவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால ஐரிஷ் கிரிக்கெட்டரும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ஸ்விங் கண்டிஷன் இருந்ததுன்னா அங்கே கொஞ்சம் பெட்டராக விளையாடுவாங்க. பட் ஸ்டில் பவுலர்ஸுக்கு அந்த இடம் ஃபேவருங்கிறதுனால அந்த ஒரு இடம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பேட்டுக்கு ஈஸியாக வரும். பால் கொஞ்சம் பெட்டராக ஆக 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 பேட்டுக்கு ஈஸியாக தான் வரும். மிடில் ஆர்டர் பேட்டர் செகண்ட் ஹாஃபில் பெட்டராக விளையாடலாம். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பேட் ஃபஸ்ட் பண்ணுறது பெட்டர். அண்டர் லைட்டில் பேட் பண்ணுறதை விட நார்மல் டேஸில் பேட் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸ். அதனால் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். பேட் ஃபஸ்ட்டு டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்டில் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேவர்னு தான் நான் சொல்லுவேன், அதில் டவுட் இல்லை. பட் பேட் ஃபஸ்ட்டு டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கண்டிஷன் பேஸில். டீம் ரிக்கல்டன் கேப்டன், மெக்பிரைன் வைஸ் கேப்டன். மெக்பிரைன் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன். அதே நேரத்தில் பவுலிங் பேஸ்லேயும் டீசெண்டான போல் டாப்பில் பவுல் பண்ணுவார். டிசோசி, ரிக்கல்டன் உங்களுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ணலாங்கிற தாட் வந்து கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. கேம்பர் பேட்டிங் நல்லா இருக்குது. கொஞ்சம் பேட்டர்ஸ் அதிகமாக கவர் பண்ணி போயிருக்கேன். ஸ்டில்லிங் நல்ல நம்பர் வச்சுருக்கேன். ஸ்டில் ஒரு பாயிண்டில் ஸ்டில்லிங்கை மிஸ் பண்ணணும்னு நினச்சா மிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நியூ மேட்ச், அதாவது புது மேட்ச்சு ஒரு ஸ்டார்ட் இருக்குது அப்படின்னா அவ்வளோ சக்ஸஸ் பண்ணதில்லை. அது பார்க்கணும். லேட்டர் பேஸில் இது ரீசன்ட் டேஸில் இருக்கிற விஷயம் சொல்கிறேன். எண்டு மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல பேட்டிங் கொடுப்பார். அது மாதிரி தான் போன போட்டியில் அது T20யோட எண்டில் அந்த ஒரு சக்ஸஸை கொடுத்தாரு. ரோஸ் அடே இன்னொரு பக்கம் செஞ்சுரி அடிச்சார். ஸோ அதை பார்த்தோம். அவரை இங்கே மிஸ் பண்ணுறாங்க. அதையுமே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஃபில்குவாயா, மால்டர், கிடி இவங்கெல்லாம் அதில் ஃபார்ச்சூன் டீசெண்டான பிளேயர், ட்ரை பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கார். பட் ஸ்டில் பேட்டர்ஸ் நிறைய கவர் பண்ணும்போது அவர் மிஸ் ஆகிறாரு. இந்த மாதிரி பேட்டர்ஸை கவர் பண்ணும்போது 2 பேட்ஸ்மேன்ஸ் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் ஓவரால் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ராக்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணுற ட்ராக்ஸில் அப்படி ஒரு முயற்சி தான் சரியாக இருக்கும். அண்ட் பவுலிங் டேஸில் 2 டீம்ஸுமே டவுனாக இருக்கனால பேட்டர்ஸ் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் தான் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பேட்டர்ஸை கவர் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு ஜிஎல் அப்படின்னு போக முடியாட்டியும் கண்டிப்பாக ஈஸியாக ஸ்மால் லீகை வின் பண்ண முடியும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் பால் பண்ணால் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட நாலேஜுக்கு ப்ளே பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் உங்களுக்கு எது சரியாக இருக்குது அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட இந்த ஏர்னிங்ஸும் அதிகமாகும். அதே நேரத்தில் உங்களோட நாலேஜும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. விஷன் 11 ப்ளே பண்ணுங்கள். விஷன் 11 இதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 10,000 கிவ்அவே கொடுக்குறாங்க. ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்குறது மட்டும் இல்லை, நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸும் கொடுக்குறாங்க. பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.